ஸ்ரீமாத்திரை நமக. தென்முக வாராகி அம்மானுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லோரும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்திக்கிறேன். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி இந்த ரெண்டும் ரொம்ப விசேஷமானது. இது எதுக்காக, எது சிறப்பானது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. பொதுவா பஞ்சமி என்பது அம்பாள் அவதாரம் நிகழ்ந்த நாள். மகாசேனாவா இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வாராகியாக அவதாரம் எடுத்தது ஆடி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வளர்பிறை பஞ்சமியில் அவதரித்ததுனால பஞ்சநாதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த வளர்பிறை பஞ்சமியில நம்ம ஏதாவது சுப காரியங்கள் தொடங்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கல்யாணம் ஆரம்பிக்கிறோம், ஒரு கிரக பிரவேசம் ஆரம்பிக்கிறோம், இல்லை வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காண்டி வேண்டுறோம் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி என்று வேண்டலாம். அந்த விஷயத்துல தடை ஏற்படுது, திருமண தடை ஏற்படுது, குழந்தை பாக்கியம் தடைப்படுது, இல்லை வீடு கட்ட தடை ஏற்படுதுன்னா தேய்பிறை பஞ்சமியில வணங்கலாம். வளர்பிறை பஞ்சமி என்பது சுப காரியங்கள் தொடங்குவதற்கும், தேய்பிறை பஞ்சமி என்பது தடைகள் நீங்குவதற்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.